வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசிக்கு 120 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய 9 விதமான யோகங்கள் ஒரே நாள்ல. இந்த யோகங்கள் எதெல்லாம் நமக்கு செய்யும்? பொதுவாக ஒரு யோகம் உள்ள நாள், ஒரு சிறந்த நாள், இதெல்லாம் எதை செய்யும் அப்படின்னா நம்மளோட முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை விடுவிக்கும். நமக்கு தீராத சிக்கல், இடியாப்ப சிக்கல்னு நம்ம நினைத்த சிக்கல்களை நீக்கும். இந்த 9 யோகங்களும் ஒரே நாள்ல வரக்கூடிய உன்னதமான நாள்ங்கிறது வர ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை தான் இந்த 9 யோகங்களும் ஒரே நாளில் வருகிறது. இந்த 9 யோகங்களும் உங்களோட வாழ்க்கையில 2 விஷயத்தை கண்டிப்பாக சரி செய்யும். ஒண்ணு, உங்களோட திருமண தடை. நல்ல வரன் அமையல, ரொம்ப நாளா ஜாதகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், பொருத்தமே அமையல, அல்லது வரன் வீட்டுல இருந்து சரியான பதில் எங்களுக்கு வரல, அல்லது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையல அப்படிங்கிற திருமண தடை, நீண்ட காலமாக இருந்த திருமண தாமதத்தை நீக்குவதற்கு இந்த யோகம் பயன்படும். இன்னொன்னு, உங்களுக்கு தீராத சிக்கலாக இருக்கக்கூடிய பண வரவில் இருந்த பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலைமையாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களோட பண வரவை அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதத்தையும் இந்த நாள் தரும். அப்ப இந்த 2 விஷயங்களுக்குமே இந்த நாள் அற்புதமான நாள். ஒரே நாளில் 9 விதமான உன்னதமான யோகங்கள், அதி அற்புதமான யோகங்களை பயன்படுத்தி திருமண தடையையும் பண வரவில் இருந்த சிக்கலையும் பணம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்கு இதை சிறப்பாக நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான அதி உன்னதமான யோகத்தை கண்டுபிடித்து அது எப்படி இணைகிறதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவதற்கே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுதான் காரணம். ஒருவேளை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் முதல் முறையா பாக்குறீங்க, அல்லது ஏற்கனவே பார்த்து இந்த சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம விழுந்திருந்தீங்கன்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே வரப்போற காலங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். அது ஆன்மீக கேள்வி பதில்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சிறப்பு யோகங்கள் உள்ளது, ராசி பலன்களாக இருக்கலாம், அல்லது கிரக பயிற்சி பலன்களாக இருக்கலாம். இது போன்ற பல அரிய வீடியோக்களும் உங்களுக்கு வரிசையாக நோட்டிபிகேஷன் நம்ம போடும் பொழுது காண்பிக்கும். இந்த வீடியோவை மற்ற விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சு கடன்ல இருக்காங்க, நிறைய அவமானங்களையும் வேதனைகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் நடக்கல, அல்லது கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இதை நீங்க நேரடியாகவும் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியா வழியாகவும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களுக்கும் உதவியாக இருக்க முடியும். 120 ஆண்டுகளுக்கு அப்புறம் அரிதிலும் அரிதாக வரக்கூடிய 9 யோகங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல 9 யோகங்கள் ஒரே நாளில் வரக்கூடிய உன்னதமான இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப அவசியம். இந்த யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் என்பது முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது. அப்ப முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்கு எல்லா விஷயங்களிலும் தேவை. எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் பொழுதுமே நாம நம்மளோட ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோவில் உங்களுக்கான உன்னதங்களும் அதிர்ஷ்டங்களும் தீராத சிக்கல்களும் திருமண தடையும் நீங்குவதற்கான இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு நீங்க உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் விதமாக, வணங்கும் விதமாக, அவரை போற்றும் விதமாக வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் முருகா போற்றி என்று பதிவிடுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சகல விதமான சந்தோஷங்களையும் குறைவில்லாமல் கொடுப்பதற்கு உறுதியான அனுகிரகத்தை உங்களுக்கு உடனடியாக செய்வார். ஒருவரோட திருமண தடைக்கு காரணம் அப்படின்னா ராகு, கேது, செவ்வாய், குரு, சனி, சூரியன், செவ்வாய், இந்த கிரகங்கள் தான் பெரும்பாலும் ஒருவரோட ஜாதகத்தில் திருமண தடைக்கு காரணமாக இருக்கும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று தாமதமாக அமையும். ராகு, கேது, செவ்வாய் தோஷங்களும் பெரிய அளவிலான திருமண தடையை நிறைய பேரோட வாழ்க்கையில தருது. அதே மாதிரிதான் உங்களோட ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலோ அல்லது ராசி அல்லது லக்னத்திலோ ராகு இருப்பதோ அல்லது கேது இருப்பதோ திருமண தடையை தரும். இதைதான் தார தோஷம்னு சொல்றதுனாலையும் நிறைய நபர்களுக்கு நல்ல வரன் அமையறதுல பெரிய சிக்கல் இருக்கு.
நிறைய திருமணம் ஆகாத நபர்களுக்கு காரணமே இந்த கிரக அமைப்புகள் தான். இதற்கு இறைவன் நமக்கு கண்டிப்பாக ஒரு வழியை தருவார். எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒருத்தரோட வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா அதற்கான ஒரு தீர்வை கடவுள் கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த 9 யோகங்கள் உள்ள இந்த நாளை இறைவன் உங்களுக்காகவே ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத தான் நாம இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 9 யோகங்கள்ல முதலாவது யோகம் கால சர்ப்ப யோகம்னு பெயர். அதாவது கும்ப ராசியில இப்ப ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து 7வது ராசியான சிம்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் உள்ளேயே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. இதற்கு பெயர் கால சர்ப்ப யோகம். அப்ப இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் கால சர்ப்ப யோகம் அமையும். இந்த யோகம் உள்ள நாளில் ராகு கேதுவிற்கு செய்யும் பரிகாரம் 100% வேலை செய்யும். பொதுவாக ராகு கேதுவிற்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில அல்லது ராகு காலத்துல பூஜை செய்யறது, தீபம் போடுவதை பார்த்திருப்போம். ஆனால் எந்த ஒரு ஜாதகத்திலும் யாரோட வாழ்க்கையிலும் ராகு கேதுவால் எந்த தோஷம் இருந்தாலும், சர்ப்ப தோஷம் நாக தோஷம் என்று எது இருந்தாலும் அவர்கள் கால சர்ப்ப யோகம் வரக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்தால், அந்த ராகு கேதுவிற்கு பிரார்த்தனை செய்தால் அந்த தோஷம் நீங்கும். அப்படிப்பட்ட இந்த கால சர்ப்ப யோகம் உள்ள நாளில் திருமண தடை நீங்குவதற்காக நீங்கள் செய்யும் பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் தடையை நீக்கிவிடும். அடுத்த யோகம் கிரகமாளிகா யோகம்னு இதுக்கு பெயர். மாளிகா என்றால் மாலை. அப்ப கிரகங்கள் மாலை போல வரிசையாக அணிவகுத்திருக்கக்கூடிய அரிதிலும் அரிதாக ஜோதிட சாஸ்திரத்தில் அதிகமாக கிடைக்காத ஒரு யோகம் இந்த கிரகமாளிகா யோகம். 8 கிரகங்கள் வரிசையாக மாலை போல் ஒன்றன் பின் ஒன்று அணிவகுத்திருக்கக்கூடிய இந்த அற்புத யோகத்திற்கு பெயர் கிரகமாளிகா யோகம். இந்த கிரகமாளிகா யோகம் எப்பேற்பட்ட தடையையும் நீக்கிவிடும்னு சொல்லுவோம். அதிலும் இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடையை நீக்குவதற்கு சாதகமாக இருக்கு. அப்ப இந்த கிரக அமைப்புல கிரகமாளிகா யோகத்தில் நீங்கள் திருமண தடை நீக்குவதற்கு செய்யும் பரிகாரம் 100% வெற்றியை தரும். உடனடியாக நல்ல வரன் அமையும். திருமணம் உங்களுக்கு பாதியில நின்று போயிருச்சு, பத்திரிக்கை அடிச்சிருந்தோம், ஜவுளி எடுத்திருந்தோம், அல்லது மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து கூட திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்கள் திருமண தடையை விலக்கி நல்ல ஒரு வரன், விரும்பிய ஒரு வரன் விரைவாக உறுதியாக வருவதற்கு பலனை தரும். இந்த யோகம் உள்ள நாள்ல பௌர்ணமியும் இருக்கு. அது பெரிய அளவிலான வெற்றியை தரும். திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரனின் அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் ஒருவரோட வாழ்க்கையில் வாரி வாரி கொடுக்கக்கூடிய தெய்வமான மகாலட்சுமியே கலத்தர காரகனாக இருப்பதால் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த 9 யோகங்களும் இந்த பௌர்ணமி தினத்தில் வருவது இன்னும் சிறப்பு. அந்த நாளில் திருமண தடை நீங்குவதற்கு நீங்கள் செய்யும் பரிகாரம் வெற்றியை தரும். அந்த நாளில் திருமணம் அப்படிங்கிற மங்கள விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். அந்த 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். அதாவது கலத்திர ஸ்தானம் என்பது 7ஆம் இடம், மாங்கல்ய ஸ்தானம் என்பது 8ஆம் இடம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் ஒன்றான மிருகசிரீச நட்சத்திரத்தில் அந்த நாளில் இருப்பது பெரிய அளவிலான வெற்றியை உங்களுக்கு தரும். இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பதால் செவ்வாய் தோஷமும் பரிபூரணமாக நீங்கிவிடும். அடுத்தது உங்களோட ராசியில சந்திரன் அமர்ந்திருக்கும் நாள்ல தான் அந்த பௌர்ணமி இந்த யோகங்கள் வருது. அப்ப சந்திரன் உங்க ராசியில இருந்தாலே, சந்திரன் என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் செவ்வாய் என்பது கணவனை குறிக்கக்கூடிய வீடாகவும் இருப்பதால் விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாயின் வீட்டிலேயே சந்திரன் இருப்பதால் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு வாழ்க்கை துணை விரைவாக உடனடியாக அமைவார்கள். அதே போல ஒரு ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானம் தான் ரிஷப ராசி. அந்த கலத்திர ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் சூரியன் ஆணை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த ஆணை குறிக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் மனைவியை குறிக்கும் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல மனைவி ஆணுக்கு உடனடியாக அமைவார்கள். அதுவும் கலத்திர ஸ்தானம், கலத்திர ஸ்தானாதிபதி, கலத்திர காரகன் வீட்டிலேயே சூரியன் இருப்பதால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் ஆண்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை துணை உடனடியாக சேரும். உங்களுக்கு இந்த பௌர்ணமி எந்த நாள்ல வருது அப்படின்னா, உங்களோட மாங்கல்ய ஸ்தானாதிபதியான புதனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இந்த நாள் புதன்கிழமையிலேயே வருது.
புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் அன்னைக்கு இருக்கிறது. அப்ப புதன்கிழமை, புதனே உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானாதிபதி, புதன் கிழமையில் வருது, புதன் நட்சத்திரத்தில் வருவது பெரிய அளவிலான தடையை நீக்கும். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். பச்சை நிறத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த புதனே. அப்ப இந்த புதனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதுவும் உங்களோட ராசிநாதனான செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிரீசத்தில் அன்னைக்கு குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமண தடை உறுதியாக உங்களுக்கு விலகிவிடும். இந்த வீடியோ உங்களோட பார்வைக்கு வருது. இப்ப இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. அப்ப கண்டிப்பாக காரண காரியங்கள் இல்லாமல் இறைவன் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்துல நிகழ்த்துறதில்லை. அப்ப கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கான திருமண தடை, சிலருக்கு இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, அவர்களுக்கும் சரி, குடும்ப வாழ்க்கையில சிக்கல் அல்லது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது நீதிமன்றத்துல வழக்கா நடக்குதுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவு பெறுவதற்கும் நான் சொல்ல போற பரிகாரம் உங்களுக்கான வெற்றியை தரும். அப்ப குடும்ப வாழ்க்கையில சிக்கல் இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிந்து வாழ்றீங்க அல்லது கணவன் மனைவியோட எப்பவுமே வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு இருக்கு, அல்லது இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண், அல்லது முதல் திருமணமே அமையல, பல கிரக தோஷங்கள் கிரக தடைகள் என்னன்னே தெரியல, ஒரு நல்ல வரன் இதுவரைக்கும் அமையல, வயசுதான் கூடிட்டே போகுதுங்கிற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்ல போற இந்த பரிகாரம் 100% வெற்றியை தரும். ஏன் அப்படின்னா இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் கடைசி பரிகாரமாக திருமண தடைக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்கணும், நல்ல ஒரு வரன் அமையணும்னா நீங்க ஏற்கனவே காளகஸ்தி போனோம், திருப்பாம்பரம் போனோம், திருமணஞ்சேரி போனோம், திருப்பைஞ்சிலி போனோம், கொடுமுடி போனோம், பவானி போனோம், ராமேஸ்வரம் போனோம், பல ஹோமங்கள் செஞ்சோம், வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு தாலி கட்டணும், வெட்டணும், நாக சிலையை வச்சு பூஜை பண்ணோம், எது செஞ்சிருந்தாலும் சரி, இதுல எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கலைன்னா கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம், கந்தர்வ ராஜ திருமண ஹோமம்னு சொல்றதும் உண்டு. இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் என்பதை முதலில் செய்தது பார்வதி தேவியே, சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக. அவர் பயன்படுத்திய அந்த மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் இந்த ஹோமம் இதுவரைக்கும் 1,00,000 பேர்களோட திருமண தடையை நீக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட 1,00,000 பேரின் திருமண தடையை நீக்கிய உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது 100% தடையை பொதுவாக நீக்கிவிடும். அதிலும் குறிப்பாக ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் 9 யோகங்கள் ஒன்றாக வருவதால் இந்த நாளில் செய்யும் திருமண தடைக்கான இந்த ஹோமம் உங்களுக்கான வரனை உறுதி செய்யும். இனிமேல் வரன் பார்க்கணுங்கிற வேலையை நீங்க விட்டுடலாம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை, விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில அமைந்து நிச்சயமாக உங்க வாழ்க்கை பெரிய அளவிலான மாற்றத்தை பெறும். உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைந்த பிறகே உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டாயம். இந்த ஹோமம் நடக்கிறது மகாலட்சுமி ஆலயத்தில், அதாவது கலத்திர காரகனான சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் முன்னிலையிலேயே ஹோம குண்டம் அமைத்து அங்கேயே திருமணம் ஆகாத நபர்களை அமர வைத்து இந்த ஹோமம் செய்வதால் எவ்வளவு பேர் வராங்கங்கிற தகவல் நமக்கு தெரியணும். அதே போல ஒவ்வொருவருக்கும் மகாலட்சுமியின் மாலை, அதாவது கலத்திர காரகனான மகாலட்சுமியின் மாலை ஒவ்வொருவரின் கழுத்திலும் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப மகாலட்சுமியின் கலத்திர மாலை, கல்யாண மாலை உங்களுக்கு அணிவிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கான திருமண மாலை உடனடியாக உறுதி செய்யப்படும் என்பது இந்த கோவிலின் ஐதீகம், இந்த கோவிலில் அனுபவமாக நம்ம பார்த்த உண்மை. அப்படிப்பட்ட இந்த மாலையை உங்களுக்கு தயார்படுத்தி முதல் நாள்ல வைப்பதற்கு முன்பதிவு அவசியம். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல அமைந்திருக்கிறது இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த ஆலயத்தில் கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒரே விக்கிரகத்தில் வீற்றிருப்பது பெரிய அதிசயம். அதனாலேயே நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் கலத்திர காரகனின் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைப்பதால் இங்கே கலந்து கொள்பவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடுவதை ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன். இந்த நாளில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக திருமண தடை நீங்கும் என்பது உறுதி. இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும் பொழுது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதாச்சலம் இந்த வழியா வரவங்க கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் போற வழியில் 25 கிலோமீட்டர் தொலைவிலையுமே இந்த தலைவாசல் அமைந்திருக்கிறது. நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
ஆலயத்துக்கு வருவதற்கான கூகுள் மேப் லொகேஷனும், ஆலயம் அமைவிடம், நீங்க எத்தனை மணிக்கு பூஜைக்கு வரணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிடுவாங்க. புதன்கிழமையில வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல, அதுவும் லக்ஷ்மிக்கு களத்திர காரகனுக்கு விசேஷமான நாள்ல செய்யும் இந்த பரிகாரத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. அதற்கு பெயர் பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் உள்ள நாள். நேத்திரம் என்பது கண் பார்வையையும், ஜீவன் என்பது உயிரோட்டத்தையும் குறிக்கக்கூடியது. அதனாலதான் ஜீவநாடின்னு சொல்லுவோம். நேத்ராலயான்னு சொல்லி கண் மருத்துவமனைக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட நேத்திரத்துல பரிபூரண நேத்திரம்னா 2 கண்கள் உள்ள நாள். இந்த நாள் இந்த புதன்கிழமையில வருது. ஜீவன் அப்படிங்கிறதுல முழு வாழ்க்கை நாள்னு சொல்லுவோம். அந்த முழு வாழ்க்கை நாளும் இந்த நாள்ல இருக்கு. அதனாலதான் ஒரு ஆலயத்தோட கும்பாபிஷேகத்திற்கு முகூர்த்த நாள் இல்லைன்னா கூட அந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனம் இருக்கிறனால கட்டாயம் நம்ம தேர்ந்தெடுத்துதான் கும்பாபிஷேகம் செய்வாங்க. காரணம், ஒரு விக்கிரகத்தோட பிராண பிரதிஷ்டையும் அந்த விக்கிரகத்திற்கு கண் திறக்கிற நிகழ்வும் அந்த நாள்ல நடக்கிறதுனால, அப்ப நம்மளுடைய தோஷங்களை இறைவன் கண் திறந்து பார்ப்பதற்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு உயிரோட்டத்தையும் கண்டிப்பாக ஒரு ஜீவநாடியையும் நமக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு இந்த நாள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான நாளில் உங்கள் திருமண தடையை நீக்குவதற்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல நீண்ட காலமாக தீராத கடன் சிக்கல், எதிரியின் தொல்லை, பண பிரச்சனை, மன வேதனை நீங்குவதற்கு இந்த நாளில் இந்த ஆலயத்திற்கு வந்து மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக 9 தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் நபர்களுக்கு உறுதியாக அவர்களின் கடன் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம். கடன் தீர்வதற்கும், வராத கடன், நீங்க பணம் கொடுத்து ஏமாந்த பணம், இதையெல்லாம் பெறுவதற்கும் இந்த வழிபாடு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. நிறைய ஆலயங்கள்ல 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள நட சாத்துறதுனால உங்களால பூஜையில கலந்துக்க முடியாது. ஆனா இந்த ஆலயத்தில் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி அங்கே நடக்கும் அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் மகாலட்சுமிக்கு நடக்கக்கூடிய தீபாராதனை தரிசித்து செல்லும் பொழுது உங்களுக்கான கடனும், உங்களுக்கான பண சிக்கலும், மன சிக்கலும், தொழில் வியாபாரத்தில் இருந்த பின்னடைவும் நீங்கிவிடும் என்பது இங்கே வரக்கூடிய நபர்கள் அனுபவமாக உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட இந்த அற்புத நாள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி, வைகாசி 28ஆம் தேதி வருது. இந்த நாளில் இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் உறுதியாக உங்கள் தடைகளையும் தாமதத்தையும் உங்களுக்கான சிக்கலையும் நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணையை விரைவாக பெற்று ஒரு அருமையான வாழ்க்கையில் இணையுங்கள் என்று உங்களுக்கு ஆசிகளை கூறி, மீண்டும் இன்னொரு சிறந்த வீடியோவில் இதே போல் சந்திக்கலாம் என்று கூறி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. மற்ற விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பட்டன் வழியாக ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாகவும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.